மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் நடிப்பு, ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் வெளியாகியுள்ள திருஷ்யம் 3 திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளது. படம் வெளியான ஒரே வாரத்திற்குள் உலகளவில் 200 கோடி வசூல் என்ற இமாலய மைல்கல்லை கடந்து பாக்ஸ் ஆபீஸை அதிர வைத்துள்ளது. திருஷ்யம் த்ரில்லர் வரிசையின் இறுதி பாகமாக அறிவிக்கப்பட்ட இத்திரைப்படம் கடந்த மே 21ஆம் தேதி மோகன்லாலின் பிறந்தநாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியானது. ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்ற இப்படம் வெளியான வெறும் 58 மணி நேரத்திலேயே 100 கோடி வசூலை எட்டியது. அதைத் தொடர்ந்து திரையரங்குகளில் அசுர ஓட்டத்தை தொடர்ந்த இப்படம் 7வது நாளின் முடிவில் உலகளாவிய ரீதியில் 200 கோடிக்கும் அதிகமான வசூலை குவித்து சாதனை படைத்துள்ளது. இந்த பிரம்மாண்ட வெற்றியைத் தொடர்ந்து நடிகர் மோகன்லால் தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் படக்குழுவினருடன் சேர்ந்து ஒரு புதிய போஸ்டரை பகிர்ந்து ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அதில் 3 திரைப்படங்கள், 3 அத்தியாயங்கள், ஒரு பிரிக்க முடியாத பிணைப்பு, ஜார்ஜ் குட்டி மற்றும் அவரது குடும்பத்துடன் இணைந்து பயணித்ததற்கு நன்றி என உணர்வுபூர்வமாக பதிவிட்டுள்ளார். ஆசிர்வாத் சினிமா சார்பில் ஆண்டனி பெரும்பாவூர் தயாரித்துள்ள இத்திரைப்படத்தில் மோகன்லாலுடன் இணைந்து மீனா, அன்சிபா ஹாசன், எஸ்தர் அனில், சித்திக் மற்றும் ஆஷா சரத் ஆகியோர் தங்களின் முந்தைய கதாபாத்திரங்களில் மீண்டும் நடித்துள்ளனர். 2013 ஆரம்பமான ஜார்ஜ் குட்டியின் குடும்ப போராட்டம் 2021 திருஷ்யம் 2 தொடர்ச்சிக்கு பிறகு தற்போது திருஷ்யம் 3 மூலம் ஒரு முழுமையான இறுதி நிலையை எட்டியுள்ளது. மலையாள பதிப்பு மட்டுமின்றி தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளிலும் டப் செய்யப்பட்டு வெளியான இத்திரைப்படம் இந்திய அளவில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் மிக வலுவான வசூலை பெற்று 2026ஆம் ஆண்டின் மிக முக்கிய மலையாள பிளாக்பஸ்டர் திரைப்படங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது.